கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலர் அதிகாரம் 5 வசனம் 29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும். அப்போஸ்தலர் 5:29 அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு அப்போஸ்தலர்கள் கூடியிருந்து ஜெபித்தபோது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் எங்கும் கர்த்தருக்கு சாட்சியாய் சுவிசேஷம் அறிவித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் வைத்தார்கள். பின்பு அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று கட்டளையிடவில்லையா என்று கேட்டபோது, பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்கள் நம்மை பாவத்திற்கு நேராக, தீய காரியங்களுக்கு நேராக, கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்ய அல்லது கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ தடையாய் மனிதர்கள் வந்தாலும், ஒருவேளை நம் அதிகாரிகளே நம்மை பாவம் செய்ய வற்புறுத்தினாலும், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிறவற்றையே செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமே அல்லாமல் ஒருபோதும் எந்த தவறான காரியங்களுக்கும் உடன்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எல்லா காரியங்களிலும் ஞானத்தோடு தெளிந்த புத்தியோடு செயல்படுவோம். உலக காரியங்களில் நாம் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வோமானால் நாம் கர்த்தரோடு என்றென்றும் ஜீவிக்க முடியும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவர் விரும்புகிறபடி வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.